ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டேஸ் இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். பாஸ்ட் வீக்கில் நடந்த எல்லாத்தையுமே இந்த vlogல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். She's a Mona Lisa. Everyone's lining up to see. நீ காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கார்டனில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போனாலே நிறைய டைம் ஆயிரும். ஸோ சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டேன். ஹேங்கிங் பார்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக மாட்டாமல் கீழே இறக்கி வச்சுருந்தேன். அந்த பிளான்ட்டெல்லாம் செத்து போச்சு, வேறு மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். ஒரு 1 மந்த்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அதில் க்ளீன் பண்ணிவிட்டு என்னால் அந்த நியூ பிளான்ட் எதுவுமே வைக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து அந்த வேலையை பார்த்துடலான்னு சொல்லி தான் அந்த எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் மறுபடியும் ரீபார்ட் பண்ணி நம்ம வேறு பிளான்ட்ஸ்லாம் வைக்கணும். ஸோ அதெல்லாம் தான் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடி இருந்தப்போ நான் நிறையா மணி பிளான்ட் வந்து லைனாக வச்சுருந்தேன் ஹேங்கிங்கில். பட் அது தண்ணி ஊற்ற முடியல, ரொம்ப மேலே இருக்குன்றனால ஸ்டூல் போட்டு ஏறி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏறி அப்பப்போ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்ற முடியாமல் எல்லாம் செத்து போச்சு. மோஸ்ட்லி ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாமே எல்லா நர்சரிலையுமே இருக்கும். ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த பிளான்ட் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் நான் எதையுமே வந்து ஹேங் பண்ணல. எல்லாமே வந்து சின்ன பாட்டில் வச்சு கீழே தான் வச்சுருந்தேன். இப்போது அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். நார்மலாக வந்து நீங்கள் செடி வைக்க போகிறீங்க, ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி இருந்தாலுமே ஃபுல்லாக செம்மண்ணில் வைக்காதீங்க. கொஞ்சம் உங்களோட தோட்ட மண் இல்லை மணல் ஏதாவது கிடச்சிதுன்னா இல்லை கொக்கோபீட் எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மிஸ்டேக் நான் பண்ணேன். எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல் செம்மண்ணில் வச்சா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் நம்ம உரம் கொடுத்துக்கலான்னு வச்சுருந்தேன். பட் எதுவுமே வந்து ஒழுங்காக இல்லை. கொஞ்ச நாளே அந்த செடி செத்துரும், இல்லை அது வந்து அப்படியே இருக்கும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. அப்போ தான் நான் வந்து தோட்ட மண்ணும் கொஞ்சம் கலந்து வைக்கும் போது அதை கெட்டியாகாமல் பார்த்துக்கிச்சு, கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து எலெக்ஷன் டே. ஸோ ஓட் போடுறதுக்காக நாங்கள் இங்கேருந்து கிளம்பியிருந்தோம். எங்களுக்கு இங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு லாங்காக இருக்கிறனால ஆட்டோவில் போயிடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு க்யூவும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதுலேயும் வெயிட் பண்ணி பொறுமையாக போயிட்டு வர மாதிரி தான் இருந்தது. அந்த என்ட்ரன்ஸில் மட்டும்தான் அந்த இது ஷெட் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லுமே ஓப்பனில் தான் இருந்தது. ஸோ வெயில் அப்படியே டேரெக்டாக மண்டையில் வந்து அடித்த மாதிரி சக்கையான டயர்டாக இருந்தது. அண்ட் இது என் பிரதர் வந்து ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. திருநெல்வேலி ஹல்வா சொல்லிட்டு பெரிய டப்பா ஒன்று, சின்ன டப்பா ஒன்று, பாக்ஸ் ஒன்று. அண்ட் வீக்கெண்ட் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி அப்புறம் பெப்பர் சிக்கன் எல்லாமே வந்து செஞ்சு நல்லா ஹாப்பியாக வீக்கெண்ட் வந்து முடிச்சாச்சு. ஈவினிங்காக கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். இப்போ ஏதாச்சும் ஹிஜாப்ஸ் இருக்கா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஊரில் இருக்க ஒரு லோக்கல் ஷாப் தான் போயிருந்தோம். லாஸ்ட் டைம் வந்துட்டு போனனால பெருசாக கலெக்ஷன் எதுவும் இல்லை. ஒரு 2 ஹிஜாப் மட்டும் நார்மலாக இருந்தது, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு.
ஸோ 2 ஹிஜாப் எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் ஒன்று வந்து இந்த லைட் ரெட் மாதிரி இருக்கிற கலர், இன்னொன்று வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷேடில் வரும். ஸோ இது வந்து நார்மலான கிளாத்தில் இருந்துச்சு. இந்த ப்ரௌன் வந்து ஒரு ஷிம்மர் கிளாத்தில் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட். அதுக்காக தான் நான் கிளம்பியிருந்தேன். அங்கே போயிட்டு அவள் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்தா. அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏதோ நம்ம கூட இருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைட் டூ ஆக போகிறாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு செமையான ஃபீலாக இருந்துச்சு. கேஷுவலான வீடியோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறமா நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போய் மீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு சில பேர் தான் வந்திருந்தாங்க. மீதி எல்லாமே மேரேஜில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு பேசிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட போயாச்சு.